கான்ட்ராக்ட்ஸ் அல்லது ஒப்பந்தம். இப்போ 2 பார்ட்டிக்கு இடையில அல்லது 2 கம்பெனிக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா, அந்த கான்ட்ராக்ட்ல உள்ள பிசினஸ் டெர்ம்ஸை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் மேஜர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் அப்ளை ஆகும்போது, அதாவது இயற்கை பேரழிவு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் வாய்ட் ஆகுறதுக்கு, நல்லிஃபை ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனா தேவன் நம்ம கூட ஏற்படுத்தின கான்ட்ராக்ட் என்னன்னா, சமாதானத்தின் உடன்படிக்கை. அது எப்பவுமே நல்லிஃபை ஆகாது, வாய்ட் ஆகாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு ஏசாயா 54:10 சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய கான்ட்ராக்டை, கர்த்தர் நம்ம கூட பண்ண சமாதானத்துடைய கான்ட்ராக்டை வாய்ட் ஆக்கவே ஆக்காது, நல்லிஃபை ஆக்கவே ஆக்காது. சூழ்நிலைகள், மனிதர்கள், மாற்றங்கள் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நல்லிஃபை ஆக்காதுங்க. அதனால தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதே அவருடைய பெரிய விருப்பம்.